கோபுரங்கள் சாய்வதில்லை. தந்திரா இளம் தந்திரா, நீ என்னை சூழ்கிறாய். மௌனமாய் நொடி பார்வையில் உன்னுள்ளிருக்கிறாய். தந்திரா இளம் தந்திரா, நீ என்னை ஆள்கிறாய். செல்லமாய் விதி மீறல்கள் செய்தே போகிறாய். உன்னை மட்டும் காட்டிடத்தானே விடியல்கள் நேர்கிறது. விழியோடு கனவுகள் வந்து முடிவென்று நிற்கிறது. போதும் உள்ளம் தாழாதே. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக உன் போட்டோவை நான் வெளியே எடுக்கவே இல்லை. என்கிட்ட சொல்லாம ஏன் நீங்க கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அவ எங்கேயுமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சிவா? ஆனா சிவா எவ்வளவு லேட்டா வந்தாலும் நான் இருந்து பார்த்துட்டு தான் போவேன். மனசறிஞ்சு நான் எந்த பொண்ணுக்கும் கஷ்டமும் கொடுத்ததில்ல, துரோகமும் பண்ணதில்ல. என் அப்பாவுக்கு மட்டும் உங்களால ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போயிடுங்க. சிவா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சிவா, என்னாச்சு? மீரா இன்னும் சமாதானம் ஆகலையா? இல்லப்பா, நான் எவ்வளவு பேசினாலும் அவன் சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். இப்படி இருக்கும்போது என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலப்பா. சரி, முதல்ல இந்த டீயை குடிங்க. இல்ல வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல இந்த டீயை குடிங்க. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இது பாருங்க சிவா, மீரா கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீங்க கவலையப்படாதீங்க. இந்த டீயை சாப்பிடுங்க முதல்ல. மீரா ரொம்ப அபூர்வமான ஒரு பொண்ணு. அத்திப்பூ பூக்கிற மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு சிவா. அந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க இந்த உலகத்துல ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி பொண்ணு அவ. அதனால்தான்ப்பா நான் மீராவோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அவளுக்கு மீரான்னு தெரியாம பேர் வச்சுட்டாங்க. அவளுக்கு பேர் வச்ச மாதிரி அந்த கண்ணனையே நினைச்சு மீரா வாழ்ந்தா பாருங்க. அந்த மாதிரி என் பிள்ளையே நினைச்சு அவ வாழ்ந்துடக்கூடாதுன்னு தான் எப்படியோ கஷ்டப்பட்டு பேசி அவளை சமாதானப்படுத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சிருக்கேன். அதனால மீரா கிட்ட நீங்க தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது இல்லப்பா, தப்பு என் மேல. நீங்க தப்பானவர் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே சிவா. நீங்க தப்பானவரா இருந்திருந்தா நான் மீராவை கட்டி கொடுக்க சம்மதிச்சிருப்பேனா? வாழ்க்கை மேல கொஞ்சம் கூட பிடிப்பே இல்லாம இருந்த மீரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேசிக்க ஆரம்பிச்சிருக்கா. என் கூட எப்போ பேசினாலும் அவ உங்களை பத்தி தான் பேசுவா. அந்த அளவுக்கு உங்க மேல அவ ஆசை வச்சிருக்கா. அவ்வளவு தூரம் செங்கல்பட்டுக்கு வந்து உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம இருந்தா அவளுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் நீங்க எடுக்காம இருந்தா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த கோபம் அவளுக்கு இருக்கதானே செய்யும். அதனால தான் சொல்றேன். சரி, அதெல்லாம் விடுங்க. சாயந்தரம் மீரா வந்த உடனே அவகிட்ட நான் பேசுறேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். நீங்க பேசி சமாதானம் ஆயிக்குங்க. எல்லாம் சரி. சரிங்கப்பா. அப்புறம் நான் இப்போ ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன சொல்லுங்க. மீராக்கு ஆம்பளைங்க காலில் விழுந்தா பிடிக்காது சிவா. ஆனா நீங்க அவ காலில் விழ இல்ல, காலில் விழுறதுன்னா அப்படியே அவ காலில் விழுறதுன்னு சொல்ற அர்த்தத்துல இல்ல. அதை மீராவே ஏத்துக்க மாட்டா. சும்மா அவகிட்ட போன்ல பேசும்போது நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், வேணும் உன் காலில் கூட விடுறேன்னு சொல்லி பாருங்களேன். உடனே அவ கோவம்லாம் தணிஞ்சிடும், உங்க கூட பேச ஆரம்பிச்சிருவா. ஆனா ஒண்ணு சிவா, மீரா கிட்ட எப்பவும் ஆம்பளைங்கிற கெத்தை மட்டும் விட்டுடாதீங்க. அப்புறம் மீரா அவங்க கிட்ட பேசவே மாட்டான்.
எப்பவுமே பொண்ணுங்க ஆம்பளைங்க நம்ம கிட்ட அடிமையா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா மீரா அப்படி நினைக்க மாட்டா. ஆம்பளைங்க எப்பவுமே தங்கிட்ட அன்பா இருக்கணும்னு தான் நினைப்பா. மீரா என்கிட்ட பேசினா அதுவே எனக்கு போதும். இனிமே மீரா என்கிட்ட சண்டை போடாத மாதிரி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். ஐயோ, புருஷன் பொண்டாட்டினா அவங்களுக்குள்ள சண்டை இருக்கணும். ஆனா சண்டையே வாழ்க்கையா இருந்துடக்கூடாது. இனிமே அப்படி எதுவும் நடக்காதுப்பா. ஆனா மீரா மட்டும் என் வாழ்க்கையில வந்துட்டான்னு வைங்களேன், என் வாழ்க்கையில எப்பவுமே சண்டையே இருக்காது, சந்தோஷம் மட்டும்தான்ப்பா இருக்கும். சரி சிவா, திடீர்னு எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு, தலைவலின்னு பெர்மிஷன் போட்டு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்தாலும் வந்துருவா. அவ வர நேரத்துக்கு நீங்க இங்க இருந்தா நல்லா இருக்காது. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு தேங்க்ஸ்? மீராவை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ சின்ன குழந்தை மாதிரி, பேசி புரிய வச்சா சமாதானம் ஆயிடுவா. நீங்க கிளம்பு. நான் உங்க காலுக்காக வெயிட் பண்றேன்ப்பா. நீங்களும் என் பையன் மாதிரி தான் சிவா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாம போயிட்டு வா. தேங்க்யூப்பா, வரேன். ஹலோ, வா வர்ஷா. வா வர்ஷான்னு இப்ப கூப்பிடு. ஆனா ஊர்ல இருந்து வரும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்றதில்ல. இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, அதான். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னா ஒரு கல்யாணம் பண்ணி வாழ போறவகிட்ட சொல்லாம வந்துருவியா சிவா? உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் என்ன 10 மைல் தூரமா இருக்கு? இல்ல உன்கிட்டயும் என்கிட்டயும் செல்போன் தான் இல்லையா? அதான் திடீர்னு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னல, எல்லா பிளானும் மாறினதுனால நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன், அதான் வர முடியல. அதுக்காக ஃபோன் பண்ணாலும் ஏன் சிவா எடுக்க மாட்டேங்கிற? அதான் அதான் நான் அப்செட் ஆயிட்டேன்னு சொன்னல, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்ல. மாப்பிள்ளை ஏன் தொடர்ந்து இப்படி பண்றாரு, அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எங்க அப்பா கேக்குறாரு தெரியுமா? வேலைன்னா அவர் அப்படித்தான்ப்பா பதட்டம் ஆயிடுவாருன்னு சமாளிச்சேன். ஆனா உண்மையிலேயே அதான் காரணமா? இல்ல, இதுதான் ரீசன், வேற எதுவும் கிடையாது. தெரியுது, உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆமா, நம்ம ஹாஸ்பிட்டல் ரெடி ஆன உடனே நீ இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வர போற. இவங்க ஏதாவது சொல்றாங்கன்றதுக்குலாம் நீ ஃபீல் பண்ணாத. இத பாரு, எதுவா இருந்தாலும் நான் இப்ப இவங்க கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, கிளம்பி என் கூட வா, இந்த அப்செட் எல்லாம் சரி பண்ணிடலாம். எங்க? கோயில்ல பத்திரிக்கை வச்சு கும்பிட்டாச்சுல்ல, இனி எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும்னு அப்பா சொல்லிருக்காரு. அதான் என்னோட முதல் பத்திரிக்கைய என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீராவுக்கு வச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வா போலாம், வா. இல்ல, மீரா வீட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாதா? வர முடியாதா? உன்னால வர முடியலன்னா என்ன அர்த்தம் சிவா? இல்ல, அது 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 வந்து அது அவன் செங்கல்பட்டுல ட்ரைனிங்கை சரியா ஹேண்டில் பண்ணலன்னு அவங்க எம்டி கொஞ்சம் வருத்தப்பட்டாராம். அதான் அதே வருத்தத்துல இப்பயும் இருக்கான் வர்ஷா, வேற ஒண்ணும் இல்ல. சிவா, வேலையில ஒரு பிரச்சனை வர்றதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். அதெல்லாம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போதே மறந்துடணும். அதை வச்சுக்கிட்டு லைஃப்ல நடக்கிற முக்கியமான ஈவென்ட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நீ கிளம்பு, நம்ம மீரா வீட்டுக்கு போலாம். இல்ல, இன்னொரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகலாமே. ஐ அம் நாட் ஃபீலிங் வெல், எனக்கு ஒரே காய்ச்சலா இருக்கு. காய்ச்சலா? காய்ச்சல் கீச்சல் எதுவுமே உனக்கு இல்ல சிவா. உனக்கு இருக்கிறதெல்லாம் மைண்ட் அப்செட் தான். அது நீயும் நானும் பேசிட்டு போனாலே சரியாயிடும். வா சிவா. இல்ல வர்ஷா, நீ வேணும்னா மீரா வீட்டுக்கு போயிட்டு வா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்னொரு நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போகும்போது கண்டிப்பா உன் கூட நான் சேர்ந்து வரேன். எனக்கு மீரா வீட்டுக்கு போறதுக்கு தான் கண்டிப்பா நீ வேணும். மத்த இடத்துக்கெல்லாம் கூட நான் தனியா போய் வச்சுக்கிறேன். ப்ளீஸ் சிவா, வா சிவா. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கியே. இப்ப நீ வரலனா நான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன். அவரோட தான் மீரா வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். மீரா வீட்டுக்கு தனியா போய் கொடுத்தா மரியாதையா இருக்காது. நீ வருவியா வரமாட்டியா? மாமா வந்து ஏன் போகலன்னு கேட்டா இன்னும் பிரச்சனை ஆயிடும். இவளையாவது சமாளிச்சிடலாம். மாமா கிட்ட அப்படி போய் சொல்ல முடியாதே. இதுக்கு எதுக்கு மாமாவெல்லாம் கூப்பிட்டுக்கிட்ட? எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கூட, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். 5 மினிட்ஸா? ஏன், இந்த ட்ரெஸ்ஸே உனக்கு சூப்பரா தானே இருக்கு. ஏற்கனவே நான் உனக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உடனே கிளம்பலாம், வா வா. சரி, பை நீ போயிட்டு தினேஷ், நான் நாங்க வரோம், வா. நீ போ, நான் வரேன். உலகத்திலேயே முத பொண்டாட்டிக்கு பத்திரிக்கை வைக்க 2வது பொண்டாட்டி கூட போற முத ஆளு நீயா தானே இருப்ப. போ.
இருக்கீங்க? என்னப்பா நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா? சொல்லுங்கப்பா. உடம்புக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. அப்பா அத பத்தி யோசிச்சு மனசை கெடுத்துக்காதீங்க. சரி சாப்பிட்டீங்களா? மாத்திரை எல்லாம் போட்டாச்சா? என்னப்பா சமைச்சது அப்படியே இருக்கு, ஏன்பா சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? முதல்ல வாங்க சாப்பிடலாம். ஏன் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வர வர நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ மட்டும் என்ன, நான் சொல்றதெல்லாம் கேட்கறியா என்ன? அப்பா ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மாறிட்டீங்க? எனக்கு ஒன்றும் ஆகல, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் நேத்துல இருந்து ரொம்ப மாறி போயிட்ட. நான் உன்னை பெத்த பொண்ணாதாம்மா நினைச்சிட்டு இருக்கேன். நீ தான் என்ன அப்ப நான் நினைக்கிறது இல்ல. அப்பா இப்ப என்ன ஆச்சுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எனக்கு உங்களை விட்டா யாருப்பா இருக்கா? சரி இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதை நீதாம்மா சொல்லணும். உனக்கு சிவாக்கு என்ன பிரச்சனை அதை நீதான் சொல்லணும். ஆனா செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ கொஞ்சம் கூட சரியில்லை, அது எனக்கு நல்லாவே புரியுது. என்னப்பா நீங்க? நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க? மனோ போட்டோவை கேட்டது ஒரு தப்பா? சிவா இங்க வந்திருந்தாரு. என்னப்பா சொல்றீங்க? சிவா இங்க வந்தாரா? ஓ அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா? சரி சிவா வந்து என்ன சொன்னாரு சொல்லுங்க. எல்லாத்தையுமே சொன்னாருமா. என்னப்பா சொல்றீங்க? சிவா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, செஞ்ச தப்புக்காக வருத்தம் கூட பட்டாருமா. பாக்குறதுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க? ஏமா இதெல்லாமா ஒரு பெரிய தப்பு, அதுக்காக போய் அவர் கோச்சிக்கிற? என்னப்பா இது ஒரு தப்பான்னு கேக்குறீங்க? அப்போ இது தப்பு இல்லையா? கேமா ஊர்ல அவன் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ இந்த சின்ன தப்புக்கு போய் அவரை கோச்சிக்கிட்டு எல்லாரையும் சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க. சிவா எனக்கு துரோகம் பண்ணிருக்காரு, அது தெரிஞ்சும் இவர் ஏன் சிவாக்கு சப்போர்ட் பண்றாரு? என்னப்பா நீங்க புரியாம சிவா பக்கமே பேசுறீங்க? என்னோட மனச புரிஞ்சுக்காம பேசுறீங்களே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. ஏமா சின்ன பொண்ணா நீ? நான் போன் பண்ண சிவா எடுக்கலன்னு கோவப்படுறது என்னமா அது? ஊர்ல அவன் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு தாலி கட்டம் பொண்டாட்டியை ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம சிவா பண்ணது சாதாரண தப்புமா, இதுக்கு போய் அவர் மேல கோவப்படுறீங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ள சிவாவும் இப்ப அதே தப்பதான் பண்ணிருக்காருப்பா. இத நான் சொன்னா நீங்க சிவாவை வேண்டான்னு சொல்லிடுவீங்க. ஆனா நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். மாப்பிள்ள என்னம்மா, அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் குலதெய்வங்களுக்கு போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து நீ போன் பண்ணிருக்க, அவரால் எடுக்க முடியல, அவ்வளவுதானே. அந்த விஷயத்தை உங்ககிட்ட எடுத்து சொல்ல வந்தா நீ காதுலயே வாங்கிக்கலையாம? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்க? சிவா என்ன சாதாரண ஆளா? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? பாவம், இந்த மாதிரி தப்ப இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு குழந்தை மாதிரி என்கிட்ட அழுதாரு. ஓஹோ இப்படி சொல்லிருக்காரா? நல்ல வேளை, அவர் பண்ண உருப்படியான காரியம் இதுதான். சரிப்பா போதும் உங்க மாப்பிள்ள புராணம், வாங்க வந்து சாப்பிடுங்க. முடியாதுமா, முதல்ல நீ மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசுற, அப்பதான் நான் சாப்பிட வருவேன். பாவம், அவர் என்கிட்ட வந்து மீரா கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, செஞ்ச தப்புக்கு நான் மீராவோட காலில் கூட விட தயாரா இருக்கேன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஆம்பளை சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? நீ மட்டும் மாப்பிள்ளை கிட்ட பேசு, உடனே நான் வந்து சாப்பிட்றேன். சரிப்பா உங்களுக்காக நான் சிவா கிட்ட பேசுறேன், நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. மாட்டேன், நீ முதல்ல மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசணும், அப்பதான் நான் சாப்பிட வருவேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிட்டு போட்டோம், எனக்கு என்ன. அப்பா கண்டிப்பா பேசுறேன், நீங்க வாங்க. கண்டிப்பா பேசணும். பேசுறேன்ப்பா, வாங்க.
சாப்பிடுங்க. சிவாக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்ன. இத பாரு, வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி நான் சிவா கிட்ட தான் பேசினேன்னு எனக்கு ஏமாத்த கூடாது. போதுமா? இங்கே பேசட்டுமா இல்ல ரூம்குள்ள போய் பேசட்டுமா? என் முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். பரவாயில்ல, நீ உள்ள போய் பேசிட்டு வா. கொஞ்சம் கோவப்படாம பேசுமா. ஹலோ, சரி சிவா, நான் போனை வச்சிடுறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. நேர்ல வரேன்னு சொல்லிருக்காருப்பா. இப்ப போதுமா? ரொம்ப போதுமா. நீ இப்ப சொன்ன பாரு, இதுல என் வயிறு மட்டும் இல்ல, என் மனசு நிறைஞ்சிருக்கு. அதனாலயே இன்னும் கொஞ்சம் அதிகமாவே போட்டு சாப்பிடப்ப. சிவா, உன் கூட போறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு எப்படி இருக்கு? வர்ஷா, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. நீ நம்ம கல்யாண விஷயத்துல ரொம்ப சீக்கிரமா முடிவு எடுக்கிறியான்னு தோணுது. பின்னாடி நீ எதுவும் ஃபீல் பண்ணாம இருக்கணும். சிவா, வண்டி ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு வர்ஷா? ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு? ஏன் வர்ஷா கார்ல இருந்து இறங்கி இங்க வந்து நிக்கிற? சிவா, இப்போ உண்மையை சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உன்னை யாரும் பிடிக்காதுன்னு சொன்னது? எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் வர்ஷா. அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? இல்ல வர்ஷா, எப்படி இருந்தாலும் உனக்கும் எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கு எனக்கு மிஸ் மேட்ச் ஆகலாம், சண்டை சச்சரவு வரும், அதுக்கப்புறம் நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால தான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஏன், நீ யாரையாவது லவ் பண்றியா? சொல்லு சிவா, நீ யாரையாவது லவ் பண்றியா? நான் யாரையுமே இது வரைக்கும் லவ் பண்ணதே கிடையாது. அப்போ உன்னை யாராவது லவ் பண்றாங்களா? ஒரு காலத்துல லவ் பண்ணாங்க, ஆனா இப்ப இல்ல. முன்னாடி லவ் பண்ணாங்களா? யார் லவ் பண்ணது? அது மும்பைல கொஞ்ச நாள் படிக்கும்போது. அது நிம்மின்னு ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணா. ஆனா அவ லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அப்புறம் என்னாச்சு? கடைசி எக்ஸாமை முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது அவ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என் அம்மாவும் தங்கச்சும் பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த நிம்மி உன்னை காண்டாக்ட் பண்ணலையா? இல்ல, இது வரைக்கும் அவன் என்னை காண்டாக்ட் பண்ணதே இல்லை. எப்படி பண்ணுவா? நான் உன்னை கிஸ் பண்ணும்போது உன் கை கால்லாம் அப்படி நடுங்கும் போது எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நல்லவன்னு. எல்லாரும் தான் விரும்புறவங்களை விட தன்னை விரும்புறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. நீ என்ன விரும்பலனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உன்னை இவ்வளோ டீப்பா லவ் பண்றேன். வர்ஷா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்ல. சீக்கிரம் கேளு, டைம் ஆச்சு. மீராவை பார்க்க போகணும்ல. இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி திடீர்னு நிம்மி வந்து நான் உனக்கு முன்னாடி சிவாவை லவ் பண்ண, எனக்கு என் சிவாவை விட்டு கொடுத்துருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? அவளை நான் கொலை பண்ணிடுவேன். அவ சொன்னானா அவளையும் கொன்னுடுவேன். நீயும் அவ கூட சேர்ந்து சொன்னா உன்னையும் கொன்னுடுவேன். நான் எப்படி சொல்லுவேன் வர்ஷா? நான் தான் அவளை லவ் பண்ணவே இல்லையே. நீ அந்த நிம்மிய லவ் பண்ணிருந்தா இந்நேரம் என் முன்னாடி நின்னு இருக்க மாட்டேன். எனக்கு கிடைக்காத ஒண்ணு வேற யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன்.
அப்படி யாராவது என்கிட்ட இருந்து உன்னை தட்டி பறிக்க வந்தா அதான் கொன்னுடுவியே, எப்படி வர முடியும் அதுக்கப்புறம்? யாரும் உங்ககிட்ட இருந்து என்னை கூட்டிட்டு போறதுக்கு வரமாட்டாங்க வர்ஷா. சரி வா போலாம். நீ கார்ல உட்காந்துரு, நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி நான் போறேன். இப்பன்னு பார்த்து இவ ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ வர்ஷா வீட்டுக்கு வரத மீரா கிட்ட எப்படி சொல்றது? நீ மீட் பண்றதுக்கும் ஆர்வமா இருந்தியே, என்னோட உட்பி அவரோட சேர்ந்து தான் வந்திருக்கேன். அப்பாவை வர சொன்னீங்கன்னா நாங்க இன்விடேஷன் கொடுத்துட்டு கிளம்புவோம்.